எங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான் மேடம். அது உங்க பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில. ஏன்னா எங்களுக்கு நீங்க ஸ்வீட்டுக்கு 5% வச்சிருக்கீங்க ஜிஎஸ்டி, இன்புட் கொடுக்கறீங்க. ஃபுட்டுக்கு 5% வச்சிருக்கீங்க, இன்புட் கிடையாது. இந்த காரத்துக்கு 12% வச்சிருக்கீங்க. அடுத்தது பேக்கரியில பாத்தீங்கன்னா பிரெட்டும் பன்னும் விட்டுட்டீங்க. மீதி எல்லாத்துக்கும் அப் டு 28% வச்சிருக்கீங்க. இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது, அடுத்தது காஃபி கொடுக்கணும், காரம் வேணுங்கிறது. காரத்துக்கு 12ன்னு சொன்னா உடனே சண்டைக்கு வர்றது. இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை. ஒரே பில்லுல ஒரு ஃபேமிலிக்கு டிஃபரெண்டா ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமா இருக்கு. ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பன்னுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிருக்கு. கஸ்டமர் என்ன சொல்றாரு, நீ கிரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேன். கடை நடத்த முடியல மேடம். அதனால ஒன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிருங்க. இல்லன்னா இன்னொன்னு, இதே அம்மா உங்க எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்றதுங்க. அவங்க எங்க தொகுதியில் இருக்காங்க. கடையில வடநாட்டுல அதிகம் ஸ்வீட் சாப்பிடுறாங்க, அதனாலதான் அம்மா இங்க அதுக்கு 5%, காரத்துக்கு 12 பண்ணிட்டாங்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்ல. தமிழ்நாட்டுல ஸ்வீட், காரம், காஃபி அப்படிதான் போகும். அதனால தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம். டாக்ஸ் போடுறது இல்லைங்க. இல்லைங்க மேடம், இந்தியாவுக்கு போற சேர்த்து நீங்க ஏத்தி விட்டாலும் சந்தோஷம். ஒரே மாதிரியே பண்ணுங்க, தனித்தனியா வைக்காதீங்க. ஏன்னா வீடு ஒரு ஃபேமிலி கம்ப்யூட்டர் திணறது மேடம் பில் போடுறது. அது அந்த ஜிஎஸ்டி ஆபீசருக்கு இன்புட் கிரெடிட் எடுக்கிறப்ப ஒரே கிச்சன்ல தான் எல்லாம் பண்றாங்க. இன்புட் எடுக்கிறப்ப அதே கேஸ், அதே ஸ்வீட் மாஸ்டர், அதே கடலை மாவு, அதே மைதா மாவு, இன்புட் எப்படி மேடம் எடுக்க முடியும்? அதுல ஆபீசர்ஸ் திணறிடுறாங்க. அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும் நம்ம.